நேரத்துக்கு கிளம்பிட்டேன்? காலேஜுக்கா? உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, உள்ள போய் ரெஸ்ட் எடு. நான் இப்போ காலேஜ் போறதா யார் சொன்னா? நான் இப்போ காலேஜ் போகல. அப்புறம் எங்க போற? ஆஃபீஸில் ஒரு வேலை பெண்டிங் இருக்கு. என்ன ஆர்த்தி, நான் இவ்வளோ சொல்லி உனக்கு புரியலையா? நேற்று அவ்வளோ நடந்திருக்கு, மறுபடியும் நீ பாட்டு போறேங்கிற. இந்த பாரு, உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் நல்லவன் கிடையாது ஆர்த்தி, நான் சொல்றது கேளு. இனிமே நீ அங்க போகாத. அதான் நானே பார்த்தனே. இது பாருங்க, அவர் ஒன்றும் உங்களை விட மோசம் கிடையாது. அவரை மோசம்னு சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா அது, இப்படி எல்லாம் பேசலாமா? நேத்து நீ வர லேட் ஆனதும் ராஜேஷ் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். நீ அவனை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமாம்மா? நீ சொல்ற மாதிரி அவன் நல்லவனாவே இருக்கட்டும்மா. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் அங்க போறது உனக்கு தாம்மா தேவையில்லாத கெட்ட பேரு. ஆர்த்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. நீ இன்னும் சின்ன பொண்ணுதான். நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நாங்க தாமா உங்க வீட்டு ஆளுங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்க எங்களை நம்பிதாமா உன்னை இங்க விட்டுருக்காங்க. அம்மாடி கண்ணு, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. எனக்கு பெண் குழந்தைங்க கிடையாது. நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை என் மகளாதாம்மா நினைக்கிறேன். அந்த உரிமையில உன்னை நான் கெஞ்சி கேக்குறேம்மா. நீ இப்படி நடந்துக்கிறது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க? அத கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீ படிச்சவ, நாங்க படிக்காதவங்க. நான் சொல்லி உனக்கு தெரியணுமாம்மா. ஆர்த்தி, நீ அங்க வேலைக்கு போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. ஆர்த்தி, வாங்க சார். உடம்புக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ் வர வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு வந்தா போதும். இந்தாங்க, இந்த செல்லை வச்சுக்கோங்க. சார், எதுக்கு சார் இதெல்லாம்? நோ, நேத்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாம வீட்ல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆனாங்க. இது கையில இருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? இப்பெல்லாம் வேலைக்கு போற பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இது இருந்தா வீட்ல இருக்கவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. இந்தாங்க, புடிங்க. யோசிக்காதீங்க, புடிங்க. சும்மா ரெடி. கார்டு போட்டிருக்கேன், இதை யூஸ் பண்ணுங்க. இல்ல சார், வேணாம். வாங்கிக்கோங்க. ஓகேங்க சார். அப்ப நான் கிளம்புறேன். சார், நானும் உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன். எனக்கு இப்போ உடம்பு நல்லாயிடுச்சு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே, போலாம் சார். நானும் இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் போட்டுட்டேன். வீட்ல இருந்தா ரொம்ப போர் அடிக்கும். நானும் வரேன் சார். ஓகே. நான் கார்ல தான் வந்திருக்கேன், சேர்ந்தே போயிடலாம். வரேங்க. கர்மம் கர்மம். என்னமோ மகாகிகன்னு சொன்னீங்க, பாத்தீங்களா? ஆள் வந்த உடனே அவ பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போயிட்டா. உங்க வயித்துல பிறக்காத மக. செல்லு வேற வாங்கி கொடுத்துருக்கான். இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்க போகுதோ. ஏய், பாய் மூடு. அசிங்கமா பேசாத. அந்த பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அது படிச்சிருக்கு, வேலைக்கு போகுது. நீ ஒரு கிணத்தவள. உன் புத்தியில ஏதாவது அசிங்கமா கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. டேய் ராஜேஷ், நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? இல்லண்ணே, அவன் சரியில்லைண்ணே. உனக்கும் சம்சாரத்து மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அது போதுண்டா, நீ அவளை நம்பு. நம்பிட்டாலும் அந்த பொண்ணை அது போக்கிலே விடுற. மனசுல எதுவும் இல்லாத பொண்ணை நம்மளா ஏதாவது சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. நீ ஏதாவது சொல்ல போய் அந்த பொண்ணுக்கு வீம்புக்கா ஏதாவது பண்ணிக்க தோணும். இந்த பாரு, இது இருக்காளே உங்க அண்ணி, இவ கூடவே நான் குடும்பம் நடத்துறேன். அந்த பொண்ணு பாவண்டா, அவ மனசுல கலங்க இல்ல. அதை புரிஞ்சுக்க. நீயா பிரச்சனை ஏற்படுத்திக்காத, புரிஞ்சுக்க. பெரிய கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்றாரு, கேட்டுக்க. எப்படியோ போங்க, எப்படியும் நீங்க உருப்பட போறது இல்ல. பரதேசிங்க, முன்ன பின்ன இதெல்லாம் பாத்துருந்தா தானே? பஞ்ச பராரிங்க கூட்டத்துக்கு நடுவுல இருந்தா எல்லாம் இப்படிதான் நடக்கும். இனிமே கைய வைக்கட்டும், கைய உடைக்கிறா இல்லையா பாரு. யார திட்டிட்டு வர? நம்ம கார ரோட்ல நிப்பாட்டிருக்கோம்லடா. ஆமா, அதுக்கு என்ன போ? இங்க இருக்கிற பரதேசி கூட்டம்லாம் ஏதோ காணாததை கண்ட மாதிரி வண்டியில ஏறி விளையாடுதுங்கடா. அநியாயத்துக்கு தூசி அதுங்க கைப்பட்டு தடம் பதிஞ்சு வண்டிய பார்க்கவே மனசு ரொம்ப பகீர்ங்குதுடா. சரி விடுமா, கவர் வாங்கி போட்டா சரியாயிடும். ஜூஸ் ஆ, என்னம்மா அது?
ஆப்பிள் ஜூஸ் அத்தை. எந்த ஊர் ஆப்பிள் ஜூஸ்? சிம்லா ஆப்பிள்ல போட்ட ஜூஸ். சிம்லா. ஏன்னா இந்த ஊர் ஆப்பிள்ல ஜூஸ் குடிச்சா என் தொண்டைக்கே ஆகாது. மாமா ஜூஸ் சாப்பிடுங்க. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாமா. வேற ஏதாவது கொண்டு வரட்டா? வேண்டாமா. நான் என்ன நீர்மோரு இல்ல நீராகாரம் குடிக்கிற ஆளு. ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் வேண்டாமா. இதான் ஏழை குசும்புங்கிறது. இதுல என்ன குசும்ப கண்டாலே மேலு? பின்னனையா ஆப்பிள் ஜூஸ் அமிர்த மாதிரி இருக்கு, நீ என்னமோ பெருசா நீராகர வேணுங்கிற சேட்டை தானே இதெல்லாம். என்னமோ பழமொழி சொல்லுவாங்களே, ஆத்தடைக்கு வெள்ளம் போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும், அது மாதிரி தான் இருக்குது. இது பார், இதெல்லாம் உன்னோட வச்சுக்க. தயவு செய்து என்ன வம்புக்கு எடுக்காத. என்னமோ போயா. டேய் பாஸ்கரா, நாம இப்ப முன்ன மாதிரிடா இருக்கோம், எவ்வளவு வசதியா இருக்கோம். நமக்கு இப்போ வசதி வந்துடுச்சு, கார் வச்சிருக்கோம், நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரியான அந்த வீடு இருக்கு. இந்த வீட்டை கட்டின ஓனர் பயலுக்கு 4 சக்கரம் வச்சு கார் ஓடுறதே தெரியாது போல இருக்கு. கார் நிப்பாட்ட கூட இடம் இல்ல. சுத்தமா இந்த இடம் ராசியே இல்லாம லட்சணமே இல்லாம என்னடா வீடு இது? என்னம்மா, அதான் இப்போ வாஸ்து கீஸ்துன்னு வந்துருச்சு. அதுபடி இதை கரெக்ட் பண்ணி வீட்டை அடிச்சு கட்டிட்டா என்ன? என்னது, இந்த வீட்டை மாத்தி கட்டுறதா? ஆடா போடா, ஒரு செங்கல் இந்த வீட்ல இருந்து உருவினாலும் இந்த வீடே உதிர்ந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் நான் மிக்ஸி யூஸ் பண்றதே இல்ல தெரியுமா. பொல அது பாட்டு உதிர்ந்துட்டா என்ன பண்றது? வாடகை மட்டும் சொலையா வாங்கிக்கிறான். இந்த லட்சணத்துல கட்டி வச்சிருக்கான் வீட்டை. இங்க குடி இருக்கிறதே பெரிய கொடுமைடா. ச்சே. அலமேலு, என்ன பேசுற? நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த வீட்டுல தானே வாடகைக்கு குடியிருக்கோம். சுகமோ துக்குமோ இங்கதானே அனுபவிக்கிறோம். எத்தனை தீபாவளி, பொங்கல், புது வருஷம் இங்க கொண்டாடி இருக்கோம். சீதா, பாஸ்கர், வித்யா எல்லாரும் இங்கதானே பிறந்து வளர்ந்து படிச்சாங்க. அப்படி நம்மளோட ஒன்னா கலந்துட்டு இந்த வீட்டை பத்தி தூக்கி எறிஞ்சு பேசாத. இங்க பாருங்க, நான் ரொம்ப சரியா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் வெயில நட்டு கலந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏயா, இத்தனை வருஷம் இந்த வீட்ல இருந்தோம், யாரு இல்லன்னா நீ என்னமோ வாழ்நாள் பூரா இந்த வாடகை வீட்லயே இருந்து நடு வீட்ல செத்து புதைக்கணுங்கிற மாதிரில பேசிட்டு இருக்கேன். டேய் பாஸ்கரா, உங்க அப்பாக்கு உடம்பு மட்டும் இல்லடா, எல்லாமே ரிப்பேர் ஆயி போச்சுடா. என்னப்பா அது? கட்டடத்து மேல இவ்வளவு சென்டிமெண்ட் வச்சிருக்கீங்க. இந்த காலத்துல இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ஆமாண்டா, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் இது பைத்தியக்காரத்தனமா தான் தோணும். ஏன்னா நீங்கெல்லாம் மனுஷங்க மேலேயே பிடிப்பு வச்சு பழக்கம் இல்லாதவங்க, கட்டடத்து மேல எங்க பிடிப்பு வைக்க போறீங்க? இதோ பாருங்க சாமி, உங்க வெட்டி பேச்சு வேதாந்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவ்வளவு பணம் காசு கொடுத்து காரை வாங்கியிருக்கோம், நம்பி வெளியில நிப்பாட்ட முடியல. நானே ரொம்ப கவலையில இருக்கேன். இந்த வீட்ல ஒரு வசதியும் இல்ல, எப்படிடா காலம் தள்ளுறது நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இவர் வேற நோய் 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 நோயிட்டு. அத்தை கவலைப்படாதீங்க, நான் புதுசா ஒரு வீடு பார்த்திருக்கேன். அப்படியாமா? ஆமா, நல்ல பெரிய வீடு. கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட கிஃப்டா பாஸ்கருக்கு தரணும்னு நினைச்சிருந்தேன். நீங்க இப்ப சொல்றத பாக்குறப்போ எதுக்கு அதை தள்ளி போடணும்னு தோணுது. நாளைக்கே நம்ம அங்க போயிடலாம் அத்தை. அப்படி ஒண்ணும் அவசரம் இல்லம்மா. இத்தனை வருஷமா இங்க தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், உடனே மாறணுங்கிற அவசியம் இல்ல. அப்பா, நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி அனாவசியமா தள்ளிட்டுக்கிட்டு? உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா கட்டிக்கிட்டு அழுங்க. ஐ டோன்ட் கேர். ரஞ்சினி, நாளைக்கு இந்த வீடு மாத்தணும்னா எப்படி? இந்த கட்டில், பீரோ இதெல்லாம் மாத்த வேண்டாமா? இதெல்லாம் ஒரு சாமானு, இதை மூட்டை கட்டி அங்க வேற தூக்கிட்டு போணுமா? போடா, இது எல்லாத்தையும் நேரா காயலாங்கடையில கொண்டு போய் போட்டு வந்துடுறேன். பாரு, அது ஒரு டிவியா? அது ஓல்டு மாடல். டேடே, எனக்கு ஒரு புது டிவி வாங்கணும்டா. டோன்ட் வரி அத்தை, அந்த வீடு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட், எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம அங்க போய் குடியேற வேண்டியதான் பாக்கி. ஐயோ ஐயோ ஐயோ, இங்க பாத்தீங்களா என் மருமக ரஞ்சினி என்ன சூட்டிங்க. சொல்றேன்னு கோச்சுக்காத அலமேலு. அட்லீஸ்ட் சாமானெல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையிலாவது. நான் காயலாங்கடைக்கு போட போறது நிச்சயம். போதுமா? இந்த ஆளு வேற ஸ்டேட்டஸே மெயின்டைன் பண்ண தெரியாம. என்ன வேணா பண்ணு, ஆனா இந்த சேரை மட்டுமாவது எடுத்துட்டு போலாம். இந்த வீட்டோட ஞாபகமா இதாவது இருக்கட்டும். வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இவங்க தான் எங்கள் டீமோட இன்ஜினியர்ஸ். வணக்கம் சார். கோர்ட் உத்தரவுப்படி உங்கள் சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கோம்மா. ஓகே சார். சார், இவர் தான் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்ஜினியர். ஹலோ சார். ஹலோ. ஷல் வி? எஸ் எஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் கம். வாங்க சார். வாங்க.
சார் கலவை கம்பியோட கேஜ் ஃபவுண்டேஷன் எல்லாமே பக்காவாக தான் சார் இருக்கு. மொத்தம் எவ்வளோ ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க? அதில் செட்பேக் கரெக்டாக பண்ணுறீங்களா? அப்ரூவல் வாங்கி தானே கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், அப்ரூவல் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். செட்பேக் எல்லாம் ரூல்ஸ் படி தான் சார் விட்டுருக்கோம். இது மொத்தம் 4 கிரவுண்ட் சார். ஃபவுண்டேஷன்லாம் எப்படி போட்டிருக்கீங்க? ஃபவுண்டேஷன்லாம் நல்லா போட்டிருக்கோம் சார். 8 ஃபீட் ஆழம், அப்புறம் 6 ஃபீட் அகலம், அது இல்லாமல் 12 இன்ச்சஸ் ஃபைன் சாண்ட் போட்டிருக்கோம். அப்புறம் 18 இன்ச் ஆர்சி கான்கிரீட் போட்டிருக்கு சார். ராடெல்லாம் எப்படி போட்டிருக்கீங்க? சார் ராட் 20 mm திக்னஸ் சார். 6 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட்டில் 12 mm திக்னஸ். முறைப்படி சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கு சார். 20 அடிக்கு அப்புறம் ஒவ்வொரு அடிக்கும் சாயில் எடுத்து பக்காவாக டெஸ்ட் பண்ணியிருக்கு சார். பொதுவாக சென்னை சிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா இடத்துலையுமே கிளே சாயில் தானே சார். அது நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் தீர்மானம் பண்ணுறோம். அப்பா ஐயா இங்கே வா. இந்த வரேன் ஐயா. அங்கே சொல்லுங்க ஐயா. 20 அடி ஆழத்திலிருந்து ஒவ்வொரு அடிக்கும் மண்ணை எடுத்து வைக்கணும். 20 அடி ஆழம் தோன்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் பிடிக்குங்க. சரி, வேலையை ஆரம்பி. சரிங்கய்யா. அபி, யார் இவங்கெல்லாம்? என்ன நடக்குதுங்க? எதுக்காக மண்ணை தோண்டிட்டு இருக்காங்க? ஆமா, நீங்க யாருமா? நான் யாரா? இந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நானும் ஒரு பார்ட்னர். பார்ட்னரா? கம்பெனில என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கூட தெரியாத ஒரு பார்ட்னர். வேடிக்கையா இருக்கு. அபி, என்ன அபி இதெல்லாம்? யாராரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ஸ் கோயிங் ஆன்? உஷா, இவங்கெல்லாம் கோர்ட்லேருந்து வந்திருக்காங்க. நாம் அந்த பில்டிங்கை கட்டக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்காங்க. வாட்? ஸ்டே ஆர்டரா? எதுக்கு? முன்னாடி இந்த இடத்துல ஒரு குளம் இருந்துச்சான், அதனால இங்கே பில்டிங் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காங்க. என்னது? குளம் இருந்ததா? எந்த மடையன் சொன்னான்? எவன் ஸ்டே ஆர்டர் வாங்கினா? கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுமா. நான் தான் ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். இப்போ என்ன பண்ணுங்கற? ஓஹோ, நீங்க தான் அந்த ஆளா? எங்க அறிவு இருக்கா உங்களுக்கு? குளம் இருந்த இடத்துல கட்டிடம் கட்டுறதுக்கு நாங்க என்ன லூசுங்களா? இத பாருமா, மரியாதையா பேசு. அனாவசியமா வார்த்தையை விடாத. உஷா ப்ளீஸ், எதுக்கு கோவப்படுற? பேசாம இரு. இது பாரு, கோர்ட்ல இருந்து அட்வொகேட், இன்ஜினியர் எல்லாருமே இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம கோவப்படுறது தப்பு. என்ன அபி இதெல்லாம்? என்ன நம்ம நடந்திருக்கு? நீ என்னடானா நான் உனக்கு ஃபோன் பண்ணப்போ இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க பாருங்க சார், நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி உயிரை கொடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா நோக்காம ஸ்டே ஆர்டர் வாங்கி வேலைக்கு எடுக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன சார் வேணும்? வீடு தானே? இத பாருமா. லுக் சார், நீங்களும் ஒரு பையர் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினா மத்த பையர்ஸும் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? மத்தவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களா நீங்க ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி? என்ன சார் இது? விட எப்படி சார் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது? இல்ல உங்களுக்கு என்னதான் தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி? என்ன தூசுதலாம்? என்ன விளையாடுறாங்களா? இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஆளெல்லாம் ஒரு வழி பண்ண வேண்டாம். ஏய், என்ன பேசுற நீ? என்ன மிரட்டறியா? ஆமாயா, மிரட்ட தான் செய்வேன். நான் மட்டும் அன்னைக்கே இருந்திருந்தேன், வீடு பூந்தோன்னு அடிச்சு கொன்னு இருப்பேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த கட்டடம் அவ்வளவுதான், மண்ணோட மண்ணு, காலி. என்னடா சொன்ன? என்ன மேடம், ஏன் முன்னாடி எப்படி நடந்துக்கிறீங்க? பாருங்க சார், என்ன தைரியம் பாருங்க சார். ஏன் மேடம், நீங்க இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணினா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும், தெரிஞ்சுக்கங்க. சாரி சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. வா உஷா போலாம். இல்ல அபி, என்ன பேச்சு பேசுற? வா உஷா, சாமி குடுக்குறியா நீ? நீ வா. சார் விடுங்க சார் எமோஷனல் ஆகாதீங்க சார். பேசி போற நீங்க விட்டுருவீங்களா? சார் கோவப்படாதீங்க சார் ப்ளீஸ். சொல்றேன் சார், டென்ஷன் ஆகாதீங்க சார் ப்ளீஸ். வா உஷா. அபி, என்ன உஷா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? மேட்டர் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. வந்தவங்க எல்லாம் கோர்ட்ல இருந்து வந்தவங்க. ஏன் இப்படி எமோஷனலா நடந்துக்கற? அபி ப்ளீஸ், ஐம் சாரி. ஆனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அந்த ஆளு என்ன பேச்சு பேசுற பாத்தியா? கட்டிடம் மண்ணோட மண்ணா போயிடுமா? என்ன சாபம் விடுறான் அவன்? அவன் என்ன முனிவரா சாபம் வர்றதுக்கு? ஏங்க விஷயம் கோர்ட்ல இருக்குங்க. நீங்க இப்ப ஏதாவது பேசுனீங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அபி, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. நம்ம இந்த விஷயத்தை பத்தி ஆதி கிட்ட பேசலாமா? அவர் கண்டிப்பா நல்ல யோசனை சொல்லுவாரு. அபி, ஆதி இப்பெல்லாம் பழைய மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டாரு. நான் வேணா பேசுறேன் அபி, என்ன சொல்ற?
அதெல்லாம் வேண்டாம் உஷா. ஏன்னா விஷயம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்போ தனிப்பட்ட முறையில் ஏதாவது முயற்சி பண்ணால் அது கோர்ட்டுக்கு எதிராக முடிச்சு போயிடும். ஆனால் ஒன்று, எப்படியும் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவராக தான் வரும். ஆமா உஷா, நம்ம கோர்ட் மூலமாவே போலாம். ஆதித்யா கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே.